ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி நடந்ததவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நடந்த எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. இனிமேல் என்ன நடக்குது அது நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டியது தான். வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது கோமதி. இதுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட கூட மாட்டேங்கிற, நீ தைரியமாக இரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் வராங்க. அப்பா அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் அந்த மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, நான் கட்டின தாலியை அவள் கழுத்தில் இருக்கவும் கூடாது, சீக்கிரமாகவே அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகணும், அதனால் சூடோடு சூடாக இப்போது லாயரை நான் வீட்டுக்கே வர சொல்லியிருக்கேன், லாயர்கிட்ட பேசி எப்படியாவது அவளுக்கும் எனக்கும் விவாகரத்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கவும், என்னப்பா உங்கள் மனசில் ஒரு ஓரமாக மயிலையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு ஏதாவது நினப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லைடா சரவணா, இதனால் அதாவது புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நான் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன், ஆனால் என்னால் நீங்கள் யாருமே கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும்தான் என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு துளி கூட எனக்கு எண்ணமே கிடையவே கிடையாது, எப்படியாவது அவகிட்டேருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் லாயர் வந்துடுறாங்க. லாயருமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் அவங்க வீட்டுக்கு இன்னொரு டைம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புங்க, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே எனக்கு விவாகரத்து கிடைக்கிறதுக்கான என்ன வழி இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே டீப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி பயங்கரமாக அழுகிறாங்க பாண்டியன் கிட்ட. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, அழுகாத கோமதி, இல்லைங்க அவனோட வாழ்க்கை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, கண்டிப்பாக சரவணனோட நல்ல மனசுக்கு அவன் ரொம்ப நல்லாவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் லாயர்கிட்ட பேச வேண்டிய எல்லாமே பேசி முடிச்சு இங்கே நம்ம பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்னை நினச்சி கவலைப்படக்கூடாது, எப்போ எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆகுதோ அப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்க முடியும், தயவு செஞ்சு என்னை நினச்சி அழுகாதீங்க, சீக்கிரமாகவே டிவோர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் மயிலுக்கோ இவனுக்கோ டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவனோட வாழ்க்கையை நம்ம எப்படிங்க சரி செய்கிறது, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, எல்லாமே அதுவாக நடக்கும், நீ எதை நினச்சியும் வருத்தப்படாத, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எங்கெங்க வீட்டுக்கு வெளியே போனாவே ஊரில் உள்ள எல்லாருமே என்னாச்சு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமகளை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களா, வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்களா, அப்படிப்பட்ட கேடுகட்ட குடும்பமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்னை கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை என் மனசு தாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அழுகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊர் வாய் பொல்லாத வாய், 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல நம்ம நல்லவைகன்னு சொல்லிட்டு, அந்த கடவுளுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நடக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போது கோமதியுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாகி வராங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இவங்க 2 பேருமா ஒரு மலடி ஓரம் ஒரு சின்னதாக கொட்டகை இருக்குது. அதில் ஒரு சித்தர் ரொம்ப வருஷமாக அந்த கொட்டகையில் இருக்கார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க எந்த ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் துறவியாக, அது மட்டும் தியானம், அதாவது தியானத்திலே இருந்து முக்தி பெற்றவங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க கரெக்டாக கணிச்சு நடக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. அந்த ஒரு சித்தர்கிட்ட தான் இங்கே நம்ம பாண்டியன் கோமதியை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக காடே இருக்குது, சுற்றி பார்த்தா மலை அடி ஓரத்தில் தான் அந்த கொட்டகையே இருக்குது. என்னங்க அடர்ந்த காடு மாதிரி இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத கோமதி, அதான் நான் உங்க கூட வரேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமா அங்கே அந்த கொட்டைக்கு போயிடுறாங்க. சித்தருமே தியானத்தில் இருக்காங்க. கொஞ்சம் நிறைய இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கூட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தருமே அந்த சித்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தியானம் இன்னும் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு குரு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பக்கத்தில் ஒரு அக்கா நின்றுக்கிட்டு இருக்காங்க.
இவங்க சொல்கிறது எல்லாமே பலிக்குது தானே, அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிறது என்ன நடந்தது என்னன்ட்டு எல்லாத்தையுமே இந்த சித்தர் வந்து புட்டு புட்டு வைப்பாரமே, நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், அது உண்மையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த அக்காவுமே சொல்கிறாங்க, ஆமாப்பா, இவர் சொன்ன வாக்கு அப்படியே பலிக்கும். இவர் சொன்னதில் இது வரைக்கும் நடக்காதது எதுவுமே இல்லை. இவரோட அதாவது இவரோட மகிமையே வேற லெவல். இவர் என்ன சொன்னாலும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிச்சேன். எங்கெங்கேயோ போய் கோயில் குளம் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஏக்கமாக ரொம்ப ஆசையாக நான் என் குழந்தைய பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன். அதுக்காக நான் ஏறாத கோயில் குளம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எங்கே போயுமே எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. கடைசியில் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சித்தர் வந்து எண்ணி 5 மாதத்தில் உனக்கு கரு உண்டாகும், 10 மாதத்தில் உனக்கு குழந்த பிறக்கும், இது சத்திய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மக்கிட்ட காசு கூட எதுவுமே வாங்குறது கிடையாது. அவர் வந்து எப்படின்னா நமக்கு வாக்கு சொல்லுவாங்க, ஒருவேளை நமக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5000 10,000மோ நம்மக்கிட்ட பிடுங்கலாம் மாட்டாங்க. ஒரு கோவில் குளம் போயிட்டு இங்கே ஒரு கருப்பூரத்தை ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கெட்டது நீங்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரம் செய்கிறதுக்கான அந்த கோவிலை சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நம்மளால் முடிஞ்சதை ஒரு கற்பூரமோ ஊதுவத்தியோ பூ பழம் தேங்காய்ன்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கிட்டு போயிட்டு நம்மளால் முடிஞ்சதை அந்த கடவுளுக்கு செலுத்திட்டு வரலாம். இவ்வளோ அவ்வளோ போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டாவே எல்லா கஷ்டமும் நீங்கி நல்லதே நடக்கும். நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் எப்போ போகணுன்றதை மட்டும் அவர் சொல்லிடுவார். நம்ம கிட்ட ₹1 கூட இப்போ வாங்குறது கிடையாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அக்கா வந்து அவரோட மகிமை என்ன அப்படின்றத இங்கே நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே கோமதிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே எதுக்காகங்க நம்ம வந்திருக்கோம், இங்கே வந்தால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கோமதி, சரவணனோட வாழ்க்கையை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தல, அவனோட வாழ்க்கையை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு நீ அழுதுகிட்டே இருந்த. அதான் எனக்கு இந்த இடம் ஞாபகம் வந்துச்சு. இவர்கிட்ட நம்ம பையனோட வாழ்க்கைக்கு என்ன நல்லது, எப்போ நல்லது நடக்கும், நல்லது நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு கெட்ட காலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்டதை நீக்கி நல்லது நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த சித்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போவோம். இந்த மயிலுக்கும் சரவணனுக்கும் விவாகரத்து நடந்ததுக்கப்புறம் சரவணனோட வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும்ல, அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்ல குடும்பம் கூட்டின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் என்ன வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தர்கிட்ட நம்ம கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஏங்க, எம்புட்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் சாமியெல்லாம் அம்பிட்டு கும்பிடவே மாட்டீங்களே, இப்போல்லாம் அடிக்கடிக்கு கோவிலுக்கு போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இம்புட்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏங்க ரொம்ப மாறிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கோமதி, நான் எல்லாம் மாறல கோமதி, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம சரவணனோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுப்பாரு, நல்லபடியாக அமைச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னை கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சாமியார் மாதிரி 5000 10,000 பிடுங்கிக்கிட்டு நம்மளை ஏமாத்துற சாமியார் இவர் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து ₹1 வாங்க மாட்டார். நம்ம பையனோட நல்லது என்ன, நல்லது நடக்குமா இல்லை, அந்த நல்லது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுன்றத எல்லாத்தையுமே விலாவரியாக சொல்லிடுவார். கோமதி, நீ கவலையே படாத, நம்ம கஷ்டம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதிக்கு அப்போ தான் ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. எப்படியாவது சரவணனோட வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சு வச்சிடணும். அந்த மயில் குடும்பத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு அவன் பட்ட பாடு எவ்வளோ இருக்குது. அந்த மயில் பொய் சொல்லி நம்ம பிள்ளைய ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கா, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அவன் கண்டிப்பாக அவனை நம்ம சரி செஞ்சே ஆகணும், அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியனுமே ஆமாம் கோமதி, அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சித்தர்கிட்ட போகிறாங்க. சித்தருமே கண்ணை மூடி இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கோமதியும் நம்ம பாண்டியனும் உட்காந்துருக்காங்க. கோமதி இருந்துட்டு, சுவாமி வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள்
உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், மற்றபடி என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு, சுவாமி, எங்கள் பையனுக்கு நானும் இவரும் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நாங்கள் நினச்சோம். பக்கம் அக்கம் கூட நாங்கள் விசாரிக்கவே இல்லை. பொண்ணு நல்லா இருந்தால் போதும், பணம் காசு நகை நட்டுன்னு எதுவுமே வேண்டான்ற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். ஒரு வார்த்தை கூட இம்புட்டு நகை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கவே கிடையாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்து என் பையனை நல்லா பார்த்துக்குச்சு அப்படின்னா போதுன்ற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து என் பையனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க. என் பையன் இன்னைக்கு தனி மரமாக ரொம்பவே நொந்து போய் வாழ்க்கையை இழந்து நிற்கிறான். இதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி. அவனோட வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? எவ்வளவோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அம்புட்டு பிரச்சனையும் நீங்கி அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கான வழியை தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கான வழியை நீங்கள் தான் சுவாமி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஃப்ராடு. என் பையனை கட்டிக்கிட்டு வந்தவ மயிலுன்றவ ரொம்ப ரொம்ப பொய்க்காரி. அந்த பொய்க்காரி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை பிடிவாதமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளோட உண்மை ரூபம், அதாவது அவளோட சுயரூபம் தெரிஞ்சு அவளை வீட்டை விட்டு நாங்கள் வெளியே அனுப்பிட்டோம். அந்த கோவத்தில் அவங்க எல்லாருமா சேர்ந்து பொய் கேஸு போட்டு வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே தப்பான கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாங்கள் நகை நட்டுக்கலாம், அதுவும் மற்றவங்களோட நகை நட்டுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டதே கிடையாது. இப்போ வரைக்குமே என் புருஷனும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யாரோட பணத்தையும் இல்லை பொருளையும் ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சதே கிடையாது. மற்றவங்களோட வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினச்சது கிடையாது. ஒரு எறும்புக்கு கூட நாங்கள் யாருமே துரோகம் நினச்சது கிடையாது. இப்படி நாங்கள் நல்லதே தான் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் சாமி இப்படியெல்லாம் நடக்குது? என் பையனோட வாழ்க்கை இப்போது அது அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கோம். கேஸ் கூட இன்னும் முடியவே இல்லை. அந்த பொண்ணு சரியில்லை சுவாமி. என் பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். என் பையன் அந்த பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன நடக்கும் இனிமே? அவன் ஒரு வேளை மயிலை விவாகரத்து பண்ணிட்டா அவனோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் அதுக்கப்புறம் நல்லா இருப்பானா, இல்லை அப்படியே அவனோட வாழ்க்கை புதஞ்சு போயிடுமா அப்படின்றது எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. அது என்ன நடக்கும்னு கூட எங்களுக்கு தெரியல. அவனோட வாழ்க்கையை நினச்சாதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சுவாமி. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல சுவாமி. நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. அந்த சித்தர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி தியானத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணை விழிச்சு கொஞ்ச நேரத்துலேயே சோழியை உருட்டி பார்க்குறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தாயி, நீ கவலைப்படாத. உன் பையன் வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் விவாகரத்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். அதை எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் அதிலேருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் உங்கள் பையன் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக கொண்டு வருவீங்க. உங்களுக்கும் அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பாக அந்த கடவுள் ஒரு வழியை காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுது தாயி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, சுவாமி, என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி சுவாமி. ஆனால் என் பையன் அந்த பொண்ணு அதாவது மயிலை விவாகரத்து பண்ணிட்டா அவனோட வாழ்க்கை அவன் இனி எப்படி இருக்க போகிறான்? அவன் பாட்டுக்கு அதாவது வேறு கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருந்துருவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது சுவாமி. அவன் குடும்ப குட்டின்னு சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சித்தர் இருந்துட்டு, இங்கே பாரு தாயி, நீ கவலையே படாத. அவனோட வாழ்க்கை ஜொலிக்கும். அந்த அளவுக்கு அந்த கடவுள் அவனோட வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போவார். அவனுக்கு மறு கல்யாணம் நடக்கும். இன்னொரு பொண்ணு வரவ அவனை தாங்குன்னு தாங்குவான். அவனுக்காக உண்மையாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தவே தாங்குவா. அப்படிப்பட்ட பொண்ணு தான் அமைய போகுது. அவனோட தலையெழுத்து, அதான் உங்கள் பையனோட தலையெழுத்துலையே இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கணும்னு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாந்தாரமாக கல்யாணம் நடக்கும். அந்த ரெண்டாந்தார கல்யாண வாழ்க்கையில் தான் உங்கள் பையனோட வாழ்க்கை ஜோன்னு இருக்க போகுது. அவ்வளோ சந்தோஷமாக அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது தாயி. எல்லாம் இந்த
கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம என்ன பண்ணாலுமே இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளி வர முடியாது. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் நின்று எதிர்க்கணும். எதிர்க்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி இப்போ பார்த்தாலும் அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாலுமே கடைசியில் உண்மையும் நேர்மையும் தான் வெல்லும். அதுபோல் உங்கள் பக்கம் நேர்மை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பையனோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது தாயி. நீ கண் கலங்கவே வேண்டாம், தைரியமாக இரு. அவங்க எம்பிட்டு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் அதை நின்று எதிர்த்து சமாளிப்பு தாயி. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எத்தனை நாளைக்கு அப்படின்னு என்கிட்ட நீ கேட்ட அப்படின்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான். ஒரு வாரமோ 2 வாரமோ அப்படி தான் இருக்கும். ஆனால் பெரிய ரணகலத்தையே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கண் கலங்காமல் தைரியமாக எதிர்த்து நில்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே உங்கள் பையனோட வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். ஒரு பொண்ணு, அதுவும் உங்கள் பையனை ரொம்ப ரொம்ப விரும்பி காதலிச்சு வந்த பொண்ணு தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகுது. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் பையனோட வாழ்க்கை அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தர் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் இருந்து கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி சுவாமி, இந்த வார்த்தை கேட்கறதுக்காக தான் நாங்கள் இம்புட்டு தூரம் வந்தோம். கண்டிப்பாக இது பழிக்கும்ல, நீங்கள் சொன்னது நடக்குமா சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ நடக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகமாக கேட்காதப்பா, கண்டிப்பாக நடக்கும். உன் பையன் ரொம்ப நல்லா இருக்க போகிறான். அவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க தாயி. நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளை சொக்க தங்கம். உங்கள் பிள்ளையோட மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே கணிக்க முடியுது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சுவாமி, அவன் ரொம்ப ரொம்ப அப்பாவி, ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் மற்றவங்களுக்கு யாருக்குமே கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டான். நடக்கணும்னு நினைக்க மாட்டான். அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக உழைக்காமல் இருக்கணும், மற்றவங்களோட கஷ்டத்தை பிடுங்கி நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு அவன் எப்போவுமே நினைக்க மாட்டான் சுவாமி. அவனோட மனசே வேற. இப்போ கூட அவனுக்கு நாங்கள் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏன் இவங்க அப்பா, அதாவது இவர் சொன்ன பேச்சை தாண்டி அவர் வேறு எதுவுமே பேச மாட்டான் சுவாமி. நான் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அவன் ரொம்பவே நொந்து போயிடுவான் சுவாமி. இன்றைக்கி அவனுக்கே இம்புட்டு பெரிய கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் சுவாமி. உள்ளுக்குள்ளே அவனுக்கு ரொம்ப வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவன் வெளியில் காட்டிக்கல சுவாமி. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கும் அவளுக்கும் விவாகரத்து நடந்தால் சரி, அவள் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கூட சொன்னான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இன்னி 3 மாதத்தில் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரோட வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்க போகுது. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் அந்த விநாயகரை 3 டைம் சுற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லா கஷ்டமும் நீங்கி நீங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, சுவாமி நீங்கள் இம்புட்டு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க, இந்தாங்க சாமி ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, பணத்துக்கெல்லாம் இங்கே நான் யாரும் ஆசைப்படுறது கிடையாது. நான் ₹1 கூட உங்ககிட்டலாம் வாங்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாமி சித்தர் சொல்கிறாங்க. என்ன சுவாமி அதிசயமாக இருக்குது, இந்த காலத்தில் பொய்ய கீய சொல்லி எப்படியாவது பணத்தை பறிக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கலிகாலத்தில் நீங்கள் இம்புட்டு நல்லவங்களாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, இது நடக்கும்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்தா நீங்கள் சொல்கிறது கட்டாயம் நடக்கும், நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க சுவாமி. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வாக்கு எங்கள் குடும்பத்து விஷயத்துலையுமே நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. கவலையாக படாமல் போங்க, நிம்மதியாக போங்க, எந்த கஷ்டத்தையும் நீங்கள் மனசில் வைக்காதீங்க, நல்லதே நடக்கும். உங்கள் பையனை தேடி ஒரு தேவதை வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதியுமே ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி வந்தப்போ கண் கலங்கிக்கிட்டே வந்த,
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகவும் செஞ்சேன். இப்போ என்னடான்னா சிரிச்ச முகமாக வர. ஆமாங்க, பின்ன சந்தோஷம் இருக்காதா என்ன? எம்புட்டு பெரிய பிரச்சனையை அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்சு விட்டுட்டாங்க. நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி நினச்சி நான் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் விட்டது ரொம்ப அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மயில் குடும்பத்தினால நம்ம குடும்பத்தில் உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல்னு சொல்லிட்டு மிதிச்சிட்டு வந்துட்டோம். நம்ம கெட்ட நேரம் தாங்க இப்படியெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக இந்த சித்தர் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி கோமதி, நீ ரிலாக்ஸாக இருந்தனாவே எனக்கு நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ புலம்பிக்கிட்டே இருந்த, இப்போ புலம்பவும் செய்யக்கூடாது. சரவணனோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமேங்க நம்ம ராஜி ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. ராஜி கிட்ட போயிட்டு, ஏன் ராஜி இப்படி இருக்க? சந்தோஷமாக இரு ராஜி, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராஜிக்கு ஒன்றுமே புரியல. என்ன அத்தை காலையில் கூட அழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னா எனர்ஜியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம ராஜி கேட்குறாங்க, என்ன அத்தை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? வேற என்னடி பண்ணுறது ராஜி? கண்டிப்பாக எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம சமாளிப்போம். அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி கொடுப்போம். அவனோட வாழ்க்கையை நல்ல மாதிரியாக அமைச்சு கொடுக்கும் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறாங்க. ராஜி இருந்துட்டு, அத்தை நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை. நீங்கள் சாப்பிடுங்க அத்தை, 3-4 நாளாக நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை, வாங்க அத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி போயிட்டு தட்டு நிறைய சாப்பாடை போட்டுட்டு வா, நான் வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ உடனே போட்டுட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது இங்கே இன்னொரு சைடு நம்ம மீனாவும் செந்திலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது செந்தில் இருந்துட்டு, மீனா எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், இன்றைக்கி முக்கியமான ஒர்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, எங்க சரிங்க நீங்கள் மட்டும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க, நான் போகலைங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனா, நான் போயிட்டு ஈவினிங் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் பெரிய ரணகலமே நடக்குது. எதனால் அப்படின்னா நம்ம செந்திலால் தான். செந்தில் வந்து முடிக்க வேண்டிய வேலை எதுவுமே முடிக்கல, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால. அதனால் எக்கச்சக்கமான பிரச்சனை ஆஃபீஸில் செந்திலால் நடந்துக்கிட்டு இருக்கு. மேனேஜர் இருந்துட்டு, எங்கே அந்த செந்தில் வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் வந்துட்டேன் சார், சொல்லுங்கள் சார் என்னென்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நொன்ன பிரச்சனை என்ன, உனக்கெல்லாம் வேலை வெட்டின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகத்து இல்லையா? ஏன் 2-3 நாளாக ஒரு வாரமாக நீ ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சார் எல்லாம் எங்களுக்கு தெரியும், போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க தானே. இங்கே பார், போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு கவர்மெண்ட் வேலைலாம் இல்லை, இனிமேல் நீ இந்த வேலைக்கே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு வாரம் வராததுனால உன்னுடைய வேலையெல்லாம் பெண்டிங்கில் நிற்குது. மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். உன்னால் நாங்கள் எல்லாருமே இப்போது கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையை மேனேஜ் பண்ண முடியாமல் நாங்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருடா, இனிமேல் நீ இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது, ஆஃபீஸ் பக்கம் திரும்பி பார்த்துட்டு போகிற, உன் மேலே இன்னுமே கேஸ் இருக்குது, கேஸ் முடியல அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜர் வந்து சொல்லவும், உடனே செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார் திடுதிப்புன்னு இப்படி சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருமே தப்பு பண்ணலைங்க சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, சும்மா இங்கே பேசி கத்திக்கிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு, உனக்கு வேலை இல்லை, நீ இந்த வேலைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டாங்க, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாஷாக பேசி அனுப்பிடுறாங்க. செந்தில் ரொம்பவே மன கஷ்டத்தோடு வீட்டுக்கு வராங்க. 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த வேலையை வாங்கியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த லோன் கூட முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ளவே நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வீட்டுக்கு வரவும், உடனே மீனா இருந்துட்டு, என்னங்க இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளே வீட்டுக்கு வரீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சின்னு அழுகுறாங்க. மீனா ரொம்பவே பதட்டமா, ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா என் வேலை போச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வேலை இல்லை, அது மட்டும் இல்லாமல் 1 வீக்காக நான் வேலைக்கு போகலை, அது மட்டும் இல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணலை, அதனால் என்னுடைய வேலை எல்லாமே பெண்டிங்கில் நின்றுச்சு, அதனால் பெரிய பிரச்சனையாக எங்கள் ஆஃபீஸில் நடந்துக்கிட்டு இருந்தது மீனா. நான் போனதுமே மேனேஜர் கோவத்தில் இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பிடாத, உனக்கு வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி என்ன அங்கேருந்து அனுப்பிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏங்க அழுகாதீங்க. அது எப்படிங்க உடனே உங்கள வேலைய விட்டு தூக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நம்ம செந்தில் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் லோன் கூட முடியல. ரூ. 10,00,000 அந்த வேலைக்காக நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம். இப்போ வரைக்குமே ஒரு 5,00,000 கூட நம்ம லோன் கட்டி முடிக்கல. அது மட்டும் இல்லாம அதிலருந்து போட்ட பணத்த எல்லாத்தையுமே திருப்ப எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளவே வேலை போயிடுச்சே. எல்லாமே இந்த மயில் குடும்பத்தினால தான். இந்த மயிலு எதுக்காக தான் இப்படி பொய் சொல்லி ஃப்ராட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம அண்ணனோட வாழ்க்கையும் கெடுத்து இப்போ என் வேலையுமே போக வச்சிருச்சு. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா மீனாவோட வீட்டுக்கு சரி நம்ம மயிலோட வீட்டுக்கு கிளம்பவும் உடனே மீனா இருந்துட்டு ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல மீனா என்னால் பொறுமையா இருக்கவே முடியாது. கண்டிப்பாக பொறுமையா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். வீட்டில் உள்ள யாருமே தப்பு பண்ணல. தப்பு பண்ணாமலே அவங்க எல்லாருமா சேர்ந்து கேஸை போட்டு நம்மளை உள்ள தள்ளிட்டாங்க. இப்போ பார்த்தியா இதனால் எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதை நம்ம எப்படி சமாளிக்க முடியும் மீனா? கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே நான் அடி தூள் கலப்ப போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க கேட்டதுமே இது எல்லாமே சரியாயிடுமா? ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மீனா பொறுமையாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லி நம்ம குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிவித்தாங்க மட்டும்தான் எனக்கு அந்த வேலை திரும்ப கிடைக்கும். அந்த வேலை மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மீனா, உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க புரியுதுங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க. சடான உங்கள் வேலையெல்லாம் அவங்க எடுத்துட முடியாது. இப்போ பொறுமையாக பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்க பண்ணதுமே தப்பு தானேங்க. எல்லாமே கோர்ட்டில் நிரூபணம் ஆனதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் கிடைச்சிரும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் பார்த்து பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்க நம்ம செந்தில் எடுத்துட்டு ஆமாம் மீனா உடனே மாமாவுக்கு கால் பண்ணு. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. எங்கே அந்த வேலை என் கை நழுவி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவோட அப்பாவுக்கு மீனா வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லுமா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னம்மா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இன்னுமே கேஸ் முழுமையாக முடியல, ஜாமீனில் தானே வெளியே வந்திருக்காங்க. அதனால் இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைனாலப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா அப்படியெல்லாம் யாரையுமே சடான வேலையை விட்டு தூக்க முடியாது. அந்த ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் தான் ஏதோ ஒரு திட்டு வேலை பார்க்குறான். நான் என்னன்னு பார்த்துட்டு பேசுகிறேம்மா. மாப்பிள்ளைய நீ கவலைப்படாமல் இருக்க சொல்லுமா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு நேராக எங்கள் மீனாவோட அப்பா வந்து கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி